வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வெண்பொங்கல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். காலையிலேயே வெண்பொங்கல் வச்சாச்சு. சாதம் வச்சுருக்கோமே பச்சரிசியில் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி அதோட அரிசியோட கொஞ்சம் தூக்கலாக பாசிப்பருப்பு போட்டோம்னா பொங்கல் சூப்பராக இருக்கும். கடையில் வைக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்லேயும் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அது எப்போயுமே வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் காரமாக போட்டு தாளிக்கிறோம்னா நல்லாயிருக்கும். நான் குக்கரில் வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிக்கிறது. நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒருத்தங்க தாளிக்கும் போதே நல்லாயிருந்தோம்னா இப்படி இந்த மாதிரி வெள்ளையாக வராது கொஞ்சம். அதனால் இறக்கிட்டு வத்தல் கொஞ்சம் இப்போ வெண்பொங்கல் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கூட ஒரு வத்தல் நான் போடுவேன். இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வடை கேசரி கடையில் தான் வாங்கியாச்சு. எல்லாம் காலை சாப்பாடு முடிஞ்சிருச்சு. மதியத்துக்கு சாதம் வடித்து கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் அதுவுமே ரெடி ஆயிடுச்சு, வச்சாச்சு. இப்போ சாதம் இந்த மழை நேரம் குளிர் பயங்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே வச்சு சாப்பிட்டோம்னா மதியத்துக்கு கொஞ்சம் சூடாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ ரோஜாப்பூ நிறையா இருந்தது. எடுத்துகிட்டு அதை நல்லா பிச்சு காய வச்சுருந்தேன். நல்லா காஞ்சோடனே நம்ம அரைக்கிறதுக்கு வீட்டிலேயேவும் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சு அதோட வெட்டி வேறு வச்சு நல்லா அரைச்சி வச்சிட்டோம்னா இயற்கையாகவே நம்ம வீட்டில் தயாரித்தது மாதிரி இருக்கும். நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மூஞ்சியில் பருவு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு வீட்டிலையே ரெடி பண்ணி இந்த மாதிரி அரைச்சி நல்லா சளிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி இதில் எடுத்து சளிச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு கலந்து வச்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.